ஜாக்கி, என்ன இது? ஸ்கெட்சு, ப்ரஷ், பெயிண்ட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்க. ஏதோ ஒன்று புதுசா பிளான் பண்ணி வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறோம்? ஆமாம் மீனு, இன்னைக்கு ஒரு கிராஃப்ட் ஆக்டிவிட்டி தான் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்களா 2 எம்டி பேப்பர் இருக்குல்ல, அதில் 2 டீமாக பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பிரின்சஸ் வரைய போகிறோம். அந்த பிரின்சஸ் வரைகிறது மேட்ரு இல்லை, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இதுல என்ன ஜாக்கி ட்விஸ்ட் இருக்கு? நான்லாம் காலங்காலமா சூப்பரா பிரின்சஸ் வரைவேன். எனக்குலாம் இது ஈஸியா வந்துடும். எங்கள் டீம் மட்டும் என்ன, உங்களுக்கு கொஞ்சம் கூட சலைச்சவங்க இல்லை. எங்களுக்கு இதான் சப்ப மேட்ரு, சால்ட் வாட்ரு. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும் ஜாக்கி. அதுல ஏதோ ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னியே, அப்படி என்ன ட்விஸ்ட்? அதை முதல்ல சொல்லு. அதுவா, நம்ம பிரின்சஸ் வரைஞ்சிட்டு நார்மலாக கலர் பண்ணுற மாதிரி கலர் பண்ண போகிறது இல்லை. நான் கோலமாவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கலர்ஃபுல்லாக. அந்த கோலமாவு வச்சு தான் நம்ம கலர் பண்ண போகிறோம். என்னது, கோலமா வச்சு கலர் பண்ண போறோமா? எப்படி ஜாக்கி இதெல்லாம் சாத்தியம்? கீழே உதிர்ந்துராதா? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. நம்ம சும்மா கோலமாவை மேலே தீட்ட போகிறதில்ல, அடியில் ஃபெவிகால் கம் போட்டு அந்த கம்மு மேலே கோலமாவை அப்ளை பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக நம்ம ஊற்றி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். அட, இது சூப்பராக இருக்குது ஜாக்கி. உன் க்ரியேட்டிவிட்டி வேற லெவல். போட்டிக்கு நாங்கள் ரெடி. நாங்களும் ரெடி. ஃபர்ஸ்ட் எங்க டீமே ஸ்டார்ட் பண்றோம். ஜாக்கி, ஃபர்ஸ்ட் நான் பிரின்சஸ் வரைஞ்சிடறேன். அதுக்கப்புறம் என்ன கலர் கொடுக்கணும்னு நீ யோசிச்சு வை. பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கணும்ல, அதனால க்யூட்டாக ஒரு கண்ணு போட்டுக்கலாம். அழகாக இருக்குல்ல? எனக்கு இந்த பார்பி வரைகிறதுல இந்த கண்ணு, இந்த மூக்கு, வாய், இந்த முகம் வரைகிறது தான் இப்போ ரொம்ப பிடிக்கும். பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருக்குது பாரு, ஐலாஷஸ்லாம் போட்டு. இப்போ பார்பிக்கு ட்ரெஸ்ஸு எப்படி போடலான்னா, நல்ல அழகான ஒரு பிரின்சஸ் கவுன், நல்லா லாங்காக இருக்கும்ல, நம்ம அந்த மாதிரி ஒரு கவுன் வரைஞ்சிக்கலாம். இந்த பார்த்தியா, ஃப்ரில்லாக வரைஞ்சிக்கிட்டோன்னா பார்க்கவே அழகாக இருக்கும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இதுலேயே நம்ம சைடில் ஒரு சைடு ஸ்ப்ளிட் மாதிரி பண்ணி அதுலேயே ஒரு டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். கலர் பண்ணோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்புறம் பாபி கை வந்து எம்டியாக இருக்குது, அதில் ஒரு ஸ்டார் ஹோல்ட் பண்ண மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். அது இன்னுமே க்யூட்டாக இருக்கும். லெஃப்ட் ஹேண்டில் எம்டியாக விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஹேர் வந்து இன்னும் க்யூட்டாக நல்லா பவுன்ஸியாக நிறையா ஹேர் இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு மேலே ஒரு க்ரௌன் இருக்கிற மாதிரி வரையலாம். அப்போ தான் பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, க்ரௌன் வச்சதுமே நம்ம டிராயிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம கலர் பொடியை வச்சு இப்போ நம்ம கலர் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு நான் அதுக்கு கம் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாக்கி, உனக்கு கலர் யோசிச்சு வைக்க சொன்னேன்ல, என்ன கலர் யோசிச்சு வச்சுருக்கேன்? ரோசி, நான் க்ரீன் வித் பிங்க் காம்பினேஷன் தான் யோசிச்சு வச்சுருக்கேன். நீ சைடில் வரைஞ்சிருக்கேல, அதுக்கு ஃபுல்லாக க்ரீன் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் சைடில் ஸ்லிட் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு பிங்க் கொடுத்துக்கலாம். இப்போ மேலேயும் கீழேயும் நல்லா க்ரீன் கொடுத்துட்டோன்னா, அது கான்ட்ராக்டாக பிங்க்கும் கொடுத்துட்டோன்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். நீ ட்ரை பண்ணி பாரேன். ஓகே ஜாக்கி, நல்லா பிங்க் கலர் நல்லா சூப்பராக இருக்கும் பிரின்சஸ் டிராயிங்க்கு. பிங்க் கலர் உன்னோட சாய்ஸ் நல்லா தான் இருக்குது. ஓகே, இப்போ ஃபுல்லாக பிங்க் கலர் கொடுத்துட்டு அதை நல்லா நம்ம தூசி தட்டி விட்டோம்னா சூப்பராக நம்ம பிரின்சஸ்க்கு நம்ம கலர் கொடுத்தாச்சு. இப்போ ஹேர் கலர் பண்ணணும். ஹேருக்கு என்ன கலர் கொடுக்கலாம்? பிளாக் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும். அபி, பிளாக் கலர் வேணாம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக எதாவது கலர் ட்ரை பண்ணலாம். நம்ம டிவிலலாம் பார்த்துருக்கோம்ல, எல்லோ கலர், பிங்க் கலர், லாவெண்டர் கலர் ஹேர்லாம் வச்சு வரும் பார்பி பிரின்சஸ்லாம் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம லாவெண்டர் கலர் கொடுக்கலாம். இது சூப்பராக இருக்குல்ல? அப்புறம் மேலே இருக்கிறவனுக்கு ரெட் கலர் கொடுத்துடலாம். நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். ரெட் கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா, மை ஃபேவரட் கலர். அதனால் ரெட் கலரே கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா, சூப்பராக நம்மளோட ஆர்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அட பரவாயில்ல ஜாக்கி, உங்கள் டீம் சூப்பராக இந்த ஆர்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் தான் பண்ணணும். என்ன பண்ண போகிறோன்னே ஐடியா இல்லை. பண்ணுங்க. நாங்கள் பண்ணும்போது பார்க்க ஈஸியாக தெரிஞ்சதா, இப்போ நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். என்ன மீனு, நீ அவங்களுக்கு போய் காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்ருக்க? நம்ம ஆப்போசிட் டீம் அவங்கள விட நம்ம பெஸ்ட்டாக பண்ணுவோம். நீ ஃப்ரீயாக விடு. எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, சூப்பராக நான் வரைஞ்சி காட்டுறேன். அது மேலே கலர் பண்ணுறது மட்டும் எப்படின்னு யோசி. விஜய், கலரிங்லாம் ஈஸி தான் விஜய். அவங்க க்ரீனும் பிங்க்கும் வச்சு கான்ட்ராஸ்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போயிடலாம். அவங்க டிஃப்ரெண்ட்டாக ஒரு கவுன் போட்டாங்கல்ல, அதை விட நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். மீனும், அவங்க என்ன டிஃப்ரெண்ட்டாக கவுன் போட்டாங்க, நான் அதை விட சூப்பராக பண்ணியிருக்கேன் பாரு. இது எவ்வளோ யூனிக்காக இருக்குது. அவங்க பண்ணது யூஸ்வலாக வரைகிற மாதிரி தான் இருக்குது. இந்த கவுன் சூப்பராக வரும் பாரு. இங்கே பாரு, லேயராக கொடுத்து அதுக்கு தனித்தனியாக கான்ட்ராக்டாக கலர் கொடுத்து ஃபைனல் அவுட்புட் சூப்பராக நான் வரைய போகிறேன். விஜய், அவங்க பிரின்சஸோட ஹேண்டில் ஸ்டார் இருக்கிற மாதிரி வரைஞ்சாங்கல்ல, நம்மளோட பிரின்சஸ் வந்து எம்டியாக நல்லாவே இல்லை விஜய். நம்மளும் ஏதாவது ஒரு டிசைன் வரையலாம். அட ஆமாம் மீனு, கொஞ்சம் எம்டியாக தான் இருக்குது. சரி ஓகே, நான் ஹேருக்கு ஒரு பவு மட்டும் வரைஞ்சிட்டு கீழே அவங்க ஸ்டார் தானே போட்டாங்க, நம்ம வந்து ஒரு மூன் மாதிரி ஹாஃப் பூன் மாதிரி போடலாம். அதுவும் டிசைன் சூப்பராக தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்குது? சூப்பர் விஜய், இப்போதான் டிராயிங் நல்லா கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ நம்ம கலர் கொடுத்தோம்னா அவங்களை நல்லா பீட் பண்ணிடலாம். என்ன கலர் காம்பினேஷன் கொடுக்கலாம்? அந்த டீம் க்ரீனும் பிங்க்கும் தானே கொடுத்தாங்க, நம்ம ப்ளூவும் பிங்க்கும் கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். நான் லேயராக வரைஞ்சிருக்கேன்ல, அதில் ஒன்று விட்டு ஒன்று கலர் மாற்றி கான்ட்ராக்டாக கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ பாரு, நான் இந்த பிங்க் கலர் கொடுத்து காட்டுறேன். இன்னும் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஹை, பார்க்கவே சூப்பராக இருக்கு விஜய். நம்ம டிராயிங் தான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
மேலேயும் நம்ம இதே கலரே ஃபாலோ பண்ணிக்கலாம், அப்பதான் ஒரே ஃபுல் கவுன் மாதிரி இருக்கும். சூப்பர் சூப்பர் விஜய். நம்ம அவங்க ஹேர் கலர் மாதிரி கொடுக்க வேணாம், நம்ம வேற கலர் கொடுக்கலாமா? இல்லை மீனு, அவங்க கொடுத்த கலரே கொடுப்போம், அது சூப்பராக இருக்கும். நம்மளோட ட்ரெஸ்ஸுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் வயலட் கலர் தான். வயலட் கலர் ஹேர் கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும், நம்ம அந்த கலரே கொடுக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. லாஸ்டா அந்த பவுக்கும் அந்த மூணுக்கும் ரெட் கலர் கொடுத்துட்டோம்னா நம்மளோட பிரின்சஸ் டிராயிங் கம்ப்ளீட் ஆயிருச்சு. பரவாயில்ல விஜய், உங்கள் டீமில் கூட சூப்பராக பண்ணியிருக்கீங்களே. வரைஞ்சது யாரு? விஜயாச்சே. விஜயா கொக்கா, சூப்பராக தான் பண்ணுவேன். போதும் போதும், ஸ்டாப் இட் கைஸ். நம்மளோட 2 பேரோட டீமோட டிராயிங்குமே சூப்பராக தான் இருக்கு. ஒன்றுக்கு ஒன்று சளைச்சது இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்கு. யார் வின்னர்னு கெஸ் பண்ண முடியல, நம்ம 2 டீமே வின்னர் தான். ஓகே கைஸ், இந்த 2 பிரின்சஸ் ஆர்ட்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.